அன்பினர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹாமஸ் ஜலச்சந்தியில் ஈரானின் அதிரடி கட்டண வசூல் ஆரம்பித்து விட்டது. அதாவது ஜலச்சந்தியை தாண்டி செல்லும் எந்த வகையான வர்த்தக கப்பலா இருக்கட்டும், எண்ணெய் டேங்கரா இருக்கட்டும், ஆயில் கப்பலா இருக்கட்டும், எந்த வகையான கப்பல்களும் ஜலச்சந்தியை கடந்து செல்கின்ற போது 1 மில்லியன் to 2 மில்லியன் $20 லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இன்று அமலுக்கு வந்துவிட்டது. ஹாமஸில் புதிய கடல்சார் சேவைகள் திட்டத்தின் கீழ் கப்பல்கள் $2 மில்லியன் வரை செலுத்தித்தான் போறாங்க. ஈரானிய நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் மற்றும் திட்டமிடல் குழு உறுப்பினர் மோசன் ஜங்னி பேரை பாருங்க, அண்மையில் வெளியிட்ட தகவலின்படி ஹாமஸ் நீரிணையை கடக்கும் ஒவ்வொரு கப்பல்களும் இருந்தும் சராசரியாக 1.22 மில்லியன் $20 லட்சம் வரை வசூலிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அது ஞாயிற்றுக்கிழமை அமலுக்கு வந்துவிட்டது. அப்ப இனி அங்க சண்டைதான். இந்த கட்டணங்கள் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் மேற்பார்வையில் நாட்டின் பட்ஜெட் சட்டத்தின்படி வசூலிக்கப்பட்டு அது திரைசேரிக்கில் அந்த பணம் போய் சேர்க்கின்றது. அனைத்து கட்டணங்களும் பணமாக கேஷ் மட்டும் பெறப்படுவதில்லை. ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்ததன்படி US$ மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியான USD பொருட்களாகவும் மாற்றம் செய்யலாம் அல்லது இதர சேவைகள் மூலமாகவும் அல்ல பண்டமாற்று மூலமாகவும் இந்த கட்டணங்கள் ஈடு செய்யப்படுகின்றன. கப்பலில் கொண்டு செல்லப்படும் சரக்குகளின் மதிப்பின் ஒரு பகுதி கட்டணமாக கழிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. அதாவது பொருட்களை பொறுத்து இது ஒரு முறையான கட்டண முறை என்பதை விட கப்பலின் வகை மற்றும் கொண்டு செல்லப்படும் சரக்குகளை பொறுத்து மாறுபடும் ஒரு நடைமுறையாகவே செயல்படுத்தப்படுகிறது. அநேகமாக இந்த தானியங்கள் கொண்டு செல்லப்படும் கப்பல்களுக்கு வரி விதிக்கப்படாது என்றும் ஒரு கருத்து நிலவுகின்றது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் ஹாமஸின் நீரிணை மிக முக்கியமான இடமாக இருப்பதால் இக்கட்டான சூழலில் இந்த நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்ல கப்பல் நிறுவனங்கள் இந்த கட்டணங்களை செலுத்த முன்வருவதாக கருதப்படுகிறது. நீரிணையில் கப்பல்கள் நீண்ட காலம் நங்கூரமிட்டு காத்திருப்பது நிறுவனங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த கட்டணத்தை செலுத்தி விரைவாக கடந்து செல்வதை பல நிறுவனங்கள் ஒரு தீர்வாக பார்க்கின்றன. அதாவது இதை நாங்க இப்படின்னு சொல்லுவோம், எப்படி சொல்லலாம் தெரியுமா? இந்த பயங்கரவாத காலங்கள்ல போலில்ல வாகனங்கள் நிறுத்தப்படும், அதுல காக்கிக்கு ஒரு கையை பொத்தி ஒரு அமுக்குதம்டா அனுப்புவாங்களா இல்லையா? அந்த மாதிரி தானே இது. இந்த திட்டம் மார்ச் 2026 தொடங்கி தற்போது முழுமையாக செயல்பாட்டில் உள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது உலகளாவிய கடல்சார் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது பொருட்களின் விலை அதிகரிக்கும். அவன் $20 லட்சம் ஈடு செய்யணுமே, எங்க ஈடு செய்வான்? அப்பனா நம்ம தலையில கட்ட போறானுகள். புதிதாக செயல்படுத்தப்பட்ட கடல்சார் சேவைகள் திட்டத்தின் கீழ் ஹாமஸ் ஜலச்சந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் இந்த பணங்களை கட்ட வேண்டிய ஒரு பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய நாடாளுமன்றத்தின் திட்டமிடல் குழு இந்த திட்டத்தை அமல்படுத்துகின்றது. பொருளாதார அமைச்சகத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் மேற்பார்வையின் கீழ் இந்த ஏற்பாட்டை செய்து வருவதாக இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றது. அனைத்து கொடுப்பகளும் ரொக்கமாகவும் கொடுக்கலாம், சில கொடுப்பனவுகள் பொருட்களாகவும் கொடுக்கலாம், வேற சேவைகளாகவும், அப்படி பல மாதிரி, அதாவது பல வகையான மல்டிபிள் நீடாக பார்க்கப்படுகின்றது. வசூலிக்கப்படும் வருவாய்கள் அவங்களோட திரைசேரிக்கு தான் போகுதாம். ஹாமஸ் ஜலச்சந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கடல்சார் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சேவைகளுக்காகவே கட்டணம் வசூலிக்கப்படுவதாக இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். போக்குவரத்து கட்டணங்கள் மூலம் கிடைக்கும் அதிகபட்ச வருடாந்திர வருவாய் என்று கிட்டத்தட்ட 7.5 பில்லியன் வரை எட்டக்கூடும் என்றுமானால் இந்த நீர்வழியின் உண்மையான முக்கியத்துவம் இது உருவாக்கும் நேரடி வருமானத்தை விட அதன் மூலோபாய நிலையில் உள்ளது. சர்வதேச எரிசக்தி முகாமையின் மதிப்பீடுகளின்படி இந்த நீர்வழியை முழுமையாக மூடினால் உலக சந்தையில் இருந்து ஒரு நாளைக்கு சுமார் 16 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் அகற்றப்படக்கூடும்.
பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் படைகளுடனான ஒருங்கிணைப்பின் கீழ் கடந்த 24 மணி நேரத்தில் 24 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்றுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் சுமார் 20% ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாக இருப்பதால் இந்த ஜலசந்தி கடந்த சில மாதங்களாக முன்னொப்பதும் இல்லாத இடையூறுகளை சந்தித்துள்ளது. சமீபத்திய வாரங்களில் கப்பல்களையும் அவற்றின் சரக்குகளையும் ஆய்வு செய்வதற்கும் விரோத நாடுகள் நீர்வழி பாதையை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் ஈரான் பெருசிய வளைகுடா நீர்வழி ஆணையம் என்ற புதிய அமைப்பை நிறுவியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்காது என்றும் ஈரானிய துறைமுகங்கள் மீது வாஷிங்டன் விதித்துள்ள தடைகள் மற்றும் சட்டவிரோத முற்றுகை நீக்கப்படும் என்றும் உறுதியான உத்தரவாதங்கள் கிடைத்தால் கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த தயாராக இருப்பதாகவும் தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. இருப்பினும் நீர்வழி பாதைகளில் கப்பல் போக்குவரத்து நிலைமைகள் போருக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்பாது என்று ஈரானிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். விரோத நாடுகளுக்கு சொந்தமான அல்லது அவற்றுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு கட்டுப்பாடுகள் தொடர்ந்து பொருந்தும் என்றும் ஈரான் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. இது ஒட்டுமொத்தமாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உலகத்தில் இருக்கின்ற மனிதனின் அடிவகுத்தை கூட பாதிக்கலாம். எரிபொருள் விலையேற்றம், ஏனால் வர்த்தக கப்பலுக்கும் இந்த ஃபைன் பண்ணினாக்கா எல்லா பொருளும் விலை ஏற வாய்ப்பு இருக்குது. நாளை முதல் ஏற வாய்ப்பு இருக்குது. விடிந்தால் திங்கள் இல்லையா, இன்றைய விடிந்தால் திங்கள். அப்ப இந்த திங்கட்கிழமையில் இருந்தே விலை அதிகரிக்க மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. எவனும் கேட்காமல் கொள்ளாமல் விலை அதிகரிப்பு எல்லாவற்றுக்கும் செய்யலாம். ஏனெனில் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அத்தனை, இப்ப நம்ம இந்தியா, நம்ம ஸ்ரீலங்கா, இந்தியாவிலிருந்து ஷோப்பே இறக்கிறோம். அப்ப லக்ஸ் ஷோப் எல்லாம் இப்ப நல்லா இல்ல, முதல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்ப ஆக எல்லா இளமும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சா நம்ம தலையில கட்டாம எங்க போகும்? அதனால இந்த அனுராதபுரம் ஆஜாஸ் என்ற ஒரு வக்கீல் சண்டைக்கு வருவார். ஜேவிபி வந்த உடனே தேனாறு பாலாடு ஓடுதான்னு கேட்டு சண்டை பிடிச்சி போனவர் இன்னும் இல்ல, ஆளை காணல, அதை பிளாக் பண்ணிட்டேன். அவ்வளவு தொந்தரவு அந்த ஆள்ல. ஜேவிபி அவரு கிட்டையும் பிடிக்காது, ரணில்ல வாலுக்கு மேலே பொருங்களை மிரட்டும் வேண்டா. இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லை. நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம், வடகிழக்கில ஏராளமான வளங்கள் குவிந்து கிடக்கின்றது, எவனும் அதை செய்ய வரான், பொடியன் விடான். இப்ப இந்தியா கூட வடகிழக்க பாரம் எடுக்கிறான் இல்லையா, அவன் அதை செஞ்சா குரல டெவலப் ஆகும், நம்மட மக்களுக்கு அது செலவு குறையும். அதை கூட அவனும் பார்க்க அடிச்சு பிடிச்சி வடகிழக்க எடுத்துடணும். என்னத்தை பார்த்து கொடுங்க, எடுத்துருங்க, உனக்கு யாரு வரப்புறா. 2 யூஎனுக்கு அங்கிட்டு சொல்லி போட்டு அமெரிக்கா மஸ்தானையும் சொல்லி போட்டு வடகிழக்க பிடிச்சி வச்சா நமக்கு நல்ல பொருட்கள்லாம் விலை குறை வரும், பழங்கள் விலை குறை வரும். எப்பவுமே பஞ்சத்துல இருந்து மூடணுமாப்பா. இந்த மாதிரி விலை ஏற்றும் போனா இப்ப நாங்க ஏற்க சொல்லிக்கிறோம் 1000 ரூபாய் வரையும் பெட்ரோல் போகலாமாண்டு. நான் 15 ஏத்தாது பெட்ரோலை தான் ஏற்ற சொல்றாங்களா IMF. அப்ப ஆக விலை அதிகரிப்பு மிக அதிகமாக இன்னும் இடம்பெறும். இந்த 2 வாரங்களில் இலங்கையில் அத்தனை பொருட்களுக்கும் விலையேற்றம் அதிகரிக்கும். காரணம் ஜலசந்தியில ஈராண்ட வரின்னு சொல்லலாமா, இல்ல அது என்ன சொல்ல, கப்பம். அது கப்பம் தானே. அது சும்மா இருந்து சங்க ஊதி கட்டுத்தான் நம்ம ஆண்டி மாதிரி அவன் பாட்டுக்கு இருந்தான். இந்த சனி என்ற பெரிய சாத்தான் குட்டி சாத்தான் 2 பேரும் போய் அவனை நோண்டிக்கிட்டு இப்ப பாருங்க தேவையில்லாத விலையேற்றம் பார்க்கலாம். ஆதங்கம் நமக்கு அதிகமா இருக்கு. இந்த விலையேற்றத்தை பார்த்தா ஆதங்கம் எப்பப்பா நினைச்சு பார்க்க முடியல. ஒரு பொருள் வாங்க முடியுதா? ஒரு 5000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டா அதுல மிச்சம் கிடைக்குதா? கிடையவே இன்னொரு 5000 தேவைப்படுது. அப்ப என்னன்னு ஒரு ஷாப்பிங் போக முடியும். ஆக இதை விட அதிகமான ஷாப்பிங் அடுத்த வாரங்களில் அதிகரிக்க போகின்றது. ஏன்னா ஜலசந்தியில் டேக்ஸ் 20 லட்சம் டாலர் கணக்கை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே எந்த நிலையில காட்டாம ஆனா மேலே முத்து நீங்க பார்த்துக்கொள்ள மாதிரி நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. பார்ப்போம் அடுத்து வரும் காணொளிகளிலும். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.